இந்த கட்சிகள் வேணா உன்னை கை கட்டலாம். நான் வென்று நாங்க மேல ஏறிட்டா நீ பேசிட்டு பார்ப்போம். இந்த பாவ செயலை உலகத்துல எவனாவது மனிதத்தன்மை இருக்கிறவன் செய்வானா? ஏன் கச்சத்தீவு இந்திய சொத்தா என் சொத்தா? ஒரே வார்த்தையில நீங்க பேசு. நீ இந்த ஒரு ஆளோடு வேரோட அழுதாலாம் ஓவாச்சின்னு நீனும் உட்காந்து ஒப்பிச்சுக்கிட்டு கூட ரெட்டை வேடம் போட கூட டபுள் ரோல் நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஒத்தை வேடமே ஒரு சொதப்பல் வேடத்தை போடுது, ஒன்னத்துக்கு உதவாத வேடத்தை போடுது. நாங்க மானங்கட்டு போய் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஓட்டை யாருக்கு போடுறோம்? இதே கேடு கட்ட கூட்டத்துக்கு தானே போடுறோம். நான் தான் கெஞ்சிறேனே, ஒரு தடவை இந்த மகன்ட்டு அதிகாரத்தை கொடுத்து உட்காரவை, அவன் தொட்டானா பாத்துக்கிறேன். உனக்கு இறையாண்மை பத்தி பேச, தேசிய ஒருமைப்பாடை பத்தி பேச உனக்கு என்ன தைரியம் இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? இருக்கிற எல்லா வளத்தையும் நீ சுரண்டி கொடுத்துட்ட. ஆனாலும் இந்தியா என் நாடுன்னு சொல்லி நிக்கிற நாங்க தேசப்பட்ட பத்தி பேசணும். உனக்கு என்ன இருக்கு? நீ என்ன இது அடிச்சு பணிய வைக்கிறதுக்கு, வழக்கு போட்டு உள்ளதுக்கு போடுறதுக்கு? அவங்க வேணா கோடிக்கணக்கா சொத்து வச்சிருக்கான், உள்ளதுக்கு போடுவேன், நீ பயப்படுவான். எனக்கு என்ன இருக்கு? நீ எல்லாருக்கும் இடி ரைடு விட்டா, இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டா, எனக்கு மட்டும் என் எண்ணெய் ரைடு விட்ட. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம முதலமைச்சருக்கு வாக்கு செலுத்துறோம், முதலமைச்சரை தேர்வு பண்ணிட்டோம், பிரதமரை தேர்வு பண்ணிட்டு. பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர், இது ஆல் இந்தியா புரோக்கர். அதையும் தாண்டி ஐயா இப்ப நம்ம ஐயாக்கெல்லாம் இன்டர்நேஷனல் புரோக்கரா மாறிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வா, என் ஊர்ல தொழில் தொடங்கு, ஜப்பான் வா, இந்த ரஷ்யா வா. இது பேர் என்னதுக்கு? ஒரே நாடுன்னு நீ சொன்ன, நான் என் நாடுன்னு ஊழமாற நேசிக்கணும் தம்பி. பிடிச்சாத்தான் நான் வாழ முடியும். பிடிச்சாத்தான் கட்டின புருஷனா இருந்தாலும் பிடிச்சாத்தான் நான் இணைந்து வாழ முடியும். பிடிக்கலன்னா நீ என்னமோ என்ன வந்து கட்டாயமா அடிச்சு, அவன் தான் சொரானே, மார்க்ஸ் சொரான்ல மாமேதை, இந்திய இறையாண்மை இந்திய ஒருமைப்பாடும்போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில கத்தி முனையில உருவாக்கப்பட்ட ஒன்றுடான் தான். சுட்டு பிரிவேன், குத்தி பிரிவேன் இந்தியான்னு சொல்லுன்னா அப்படி உருவாக்கப்பட்டதான் இது. உணர்வால இது என் நாடுன்னு நான் நினைக்கணும். அப்படி நினைக்க ஒண்ணு சொல்லு. பேரிடர்ல நான் செத்த போது எனக்கு உரிய நிவாரணம் கொடுத்தியா? சொல்லுங்க. நான் இந்த கன்னியாகுமரியில 200க்கு மேற்பட்ட மீனவர்கள் ஓகி புயல செத்து மிதந்தோம். எங்களை உயிரோடு காப்பாற்றவர்ல பிணத்தையாவது எடுத்து கொடுக்க ஒன்று விண்ணுறுதி பறந்ததா? உன்னுடைய அவசர ராணுவ விமானம் வந்து பறந்து எங்களை மீட்டு கொடுத்ததா? குரங்கணியில தீப்பிடிச்சு செத்தம்ல சுற்றுலா போன பயணிகள், ராவோட ராவா நீ நீர் அணைச்சு எங்களை மீட்ட வந்தியா? சொல்லுங்க. எங்களை வந்தியா? எதுக்காவது எங்களுக்கு நின்றிருக்கியா? இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எதுக்கு வந்திருக்க? என்னை ஏன் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதா? என் நிலத்துல இருக்கிற வளம், என் நிலத்துல இங்க பாருங்க 81 விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் நிலக்கரி ஏமன்ல தான் இருக்கு. அதுக்காக என்னை வச்சிருக்க. நீ காவிரி படுகையில மீத்தேன் ஈத்தேன் இருக்குன்னு நோன்ற, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் தொடல? ஏன் தொடல? நீ கங்கை படுகையில இருக்க அந்த படுகையில ஏன் நீ மீத்தேன் ஈத்தேன் எடுக்கல? ஏன் எடுக்கல? இங்க ஆள் இல்ல. இருக்கிறவன் ஏன் ஆள் இல்ல? அதிகாரத்தில் இருந்தவன். இவ்வளவு மலைகள் இருக்கிற நாட்டுல தேனியில மட்டும் வந்து நீ எதுக்குடா நீட்டு ஆய்வு செய்யற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது இல்ல, அங்க எங்க வேணாலும் எடுத்திருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள தேனியில வந்து நீ இந்த நீட்டு ஆய்வு செய்யற? என கேட்க ஆள் இல்ல. உங்களுக்கு நான் சொல்றது ஒன்னொன்னா விளங்குது இல்ல? இதுல ஒரே நாடுங்கிற நீ, நான் இந்த நாட்டின் குடிமகன், நான் செத்த போது நீ அக்கா தங்கச்சி மீனவர்கள் தாலி இருக்கும்போது எங்க இருந்த நீ? இந்திய நாடாளுமன்றம் அல்லது நாடு அல்லது ஏடு செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டது என்று செய்தியை நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு தலைவர் பேச்சு பார்த்திருக்கீங்களா? தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் எழுதுற. ஆமா நீ இந்தியன், நான் தமிழன், அவ்வளவுதான். இல்ல நாங்க கூட வைப்போம். நாங்க பிறந்த நாள போற்றுறது இல்லை. எங்க மரபு, தமிழர் மரபு. இப்ப இப்படி பாருங்களேன், பிறக்கும்போது எங்க ஐயா வந்து தெய்வ திருமகன் இல்லை, பிறக்கும்போது தியாகி இமானுவேல் கிடையாது, பிறக்கும்போது பெருந்தலைவர் காமராஜ் கிடையாது, பிறக்கும்போது எங்க பாட்டங்க முப்பாட்டங்க வந்து கப்பலோட்டிய தமிழ்ல வா சிதம்பரனாருங்கிறது உங்களுக்கு புரியுது? அப்ப ஒரு மரணத்தின் போது அவன் வாழும்போது வாழ்க்கை எப்படி செம்மார்ந்து வாழ்ந்து முடிக்கிறானோ அதை வச்சுதான் தமிழ் மக்கள் வந்து நினைவை தான் போற்றிருக்கிறாங்க. சில வாய்ப்பா எங்களுக்கு எங்க புலித்தேவன், எங்க பாட்டன் பிறந்ததும் இறந்ததும் தெரியாது. இப்போ எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்னா இருக்கு. இந்த மாதிரி சிலது அறியாம போயிடுறதுனால நாங்க பிறந்த நாளையே கொண்டாடி விட்டுறோம். மற்ற எல்லாமே நினைவு தினத்தை தான் போற்றுவோம். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நாங்க இறந்தவரை தான் எங்க முன்னோர்கள் குலதெய்வம் ஆகுறாங்க. இப்போ எனக்கு காளி வீரமாகாளி, இன்னொருத்தருக்கு வேற ஐயனாரு, இன்னொருத்தருக்கு சொல்லமாட இருக்குது, இன்னொருத்தருக்கு கருப்புசாமி இருக்குன்னா எங்க மூதாதைகள் தான். அவங்க இறக்கும் போது தான் தெய்வமாகறாங்களே ஒழிய இருக்கும்போது எங்களை மாதிரி எங்க கூட வாழ்ந்தவங்க தான். அது எங்க மரபு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பெரியாருக்கு பிறந்த நாளே கொண்டாடல. ஆனால் நினைவு தினத்தப்ப நாங்களும் தான் பூ போட்டு மாலை செய்வோம், மரியாதை செய்வோம். பெரியாருங்கிறது நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்கிறத பற்றி பார்க்கும்போது பெரியார் அப்படின்னாவே திராவிட அடையாளம், திராவிட குறியீடு. தமிழர்களுக்கு அடையாளம் இல்லை, தலைவரும் இல்லை.
எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இல்லை, 1000 அடையாளம் இருக்கு. பெரியாருக்கு முன்பு இருந்த பல பெரியார்கள் எங்கிட்ட தோன்றிருக்காங்கல்ல. பெரியாருக்கும் மூத்தவர் எங்க தாத்தா சிங்காரவேலர், எங்களுடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர். அவர் காலத்திலே அதுக்கு இணையா இருந்து களப்பணி செஞ்ச எங்க தாத்தா சிவானந்தம் இருக்கிறார். பல பெரிய மேதைகள் இருக்கிறாங்க. அதனால அது பெரியாரும் ஒரு அடையாளம். இது வந்து கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். இந்த ஆட்சி முறை வந்து கொடுங்கோன்மை. இவங்களுக்கு வந்து வேளாண்மையை பற்றியோ விளைநிலங்களை பற்றியோ மரம் செடி கொடிகளை பற்றியோ ஒரு துளியும் கவலை கிடையாது. உங்களுக்கு கேரளாவிலாம் இந்த மாதிரியான சாலை போடுதல் இதுக்காக மரங்களை வெட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வாங்க, என்னோட வாங்க, போன 30க்கு வந்தீங்களான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடுமை நடந்திருக்கான்னு நீங்கள் பாருங்க. அது ஒரு கோயிலாக வச்சு வழிபடுறாங்க மக்கள். வழிபாட்டு தலத்தில் இப்போ முருகன் கோயில் இருக்குது, திருத்தணியில் விழான்னு வச்சுக்கிறீங்க. ஏன் கட்சி கொடியை கட்டி, அப்புறம் அதிமுக கட்சி கொடியை கட்டி, திமுக கட்சி கொடியை கட்டி, காங்கிரஸ் பிஜேபி கட்சி கொடியை கட்டினா அது என்னவா இருக்கும்? கோயிலாக இருக்குமா இல்லை கூட்டமாக இருக்கும்? கட்சி கூட்டமாக இருக்கும். நீங்கள் தாத்தாவோட நினைவிடத்தில் போன தடவை இந்த கட்சிகள் செஞ்ச அட்டுழியம். 3 கிலோமீட்டருக்கு தாரோட வாழை மரத்தை நட்டு பல ஏக்கர்கள் கரும்பு அழிச்சு, அப்போ கரும்பு வாழைலாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக போச்சு. விளைய வச்ச விவசாயினுடைய பாட்டை கவனிக்காம வாழையினுடைய மதிப்பு என்ன, கரும்புனுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள், விலை மதிப்புக்கு மிக்க ஒரு பொருள், விளைபொருள்கள். அதை என் சனம் போகும்போது அந்த வாழைத்தாரை பிடிச்சி இழுக்கிறதும் அந்த கரும்பு அத்துக்கிட்டு போகிறதையும் பார்க்கும்போது இதெல்லாம் என்னடி அவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பை உன்னை வாழைத்தாறு கரும்பு கட்டி வர வைத்தா தான் வருவியா? எப்படி இதுலேருந்து தெரியலையா விவசாயத்தினுடைய அருமை அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குன்ட்டு? மரத்தின் அருமை உங்களுக்கு தெரியுமா? அந்த சாலையை அவளை வெட்டி போட்டு 100 ஆண்டு கால மரத்தை ஒரே நேரத்தில் வெட்டி சாய்க்கிறேன். நீ அதுக்கு பதிலாக நட்டு வளர்ப்பிய. எப்போ வளர்த்து முடிக்க? இந்த வெக்கம் இல்லாமல் புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுது, இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? கொடுமை இதெல்லாம். போலீஸ்காரங்களாம் தனியாக ஏதோ ஒரு நாடு வச்சுக்கிட்டு அவங்களா போதைப் பொருள் அரசுக்கு தெரியாமல் காவல்துறை இதை செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் ஒரு ஊடகத்தில் இருக்க பெருமக்கள், நீங்கள் இப்படி கேள்வி கேட்கலாமா? போதைப் பொருள் விற்கிறது அரசு தான். இல்லைன்னா என் மண்ணுக்குள்ள போதைப் பொருள் உழவக்கூடாது, புழங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா புழங்காதுங்க. நினைச்சா புழங்காது. அதிகாரம் அவ்வளவு வலிமையானது. நீங்க அனுமதிக்கிறீங்க. ஏன்னா இதுல பெரிய வியாபாரம் போயிடுது. இளைஞர்கள்லாம் டாஸ்மார்க் வந்து குடிக்காம இதுல நாக்குக்குள்ள ஸ்டாம்பை ஒட்டிக்கிறான், ஊசியை போட்டுக்கிறான், பாம்பை கடிக்க விட்டுக்கிறான், கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு, அது எத்தனையோ பட்டியல் இருக்கு. அது அங்கங்க பள்ளிக்கூடம் எங்க கல்லூரி இருக்குதோ, எங்க மக்கள் எங்க எளிதாக கிடைக்குது. அப்ப அந்த போதை வியாபாரம் தனித்தனி மனிதர்கள், குறிப்பா வட இந்தியர்கள் வந்தோன்னா அந்த அவங்க நிறைய கைது பண்ண பார்த்தீங்கன்னா வட இந்திய இளைஞர்கள் நிறைய. அப்ப அந்த வியாபாரத்தை எதுக்கு மற்றவங்க கிட்ட கொடுக்கணும்? நம்மளே சரி இது போதைப் பொருள், இந்த கஞ்சா, அவின்னு, குட்கா இதெல்லாம் போதைப் பொருள் வச்சுக்கிறோம். மாத்திரையெல்லாம் ஊசியெல்லாம் போதைப் பொருள். டாஸ்மார்க்கில் வைக்கிற சரக்கு என்ன? கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா இல்லை புனித நீரா? இல்லை சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? ரம்மு, ஒயின், ஜின்னு, பீர்லாம் இருக்குல்ல, அது என்ன? அது என்ன? நம்ம கோயில்களில் கொடுக்குற தீர்த்தமா? அது போதைப் பொருள் இல்லை. திரவமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் திடப்பொருளாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு, அப்படி தானே? ஏன்னா இது போய் எங்கே போய் சொல்லுவீங்க நீங்கள்? நீ இங்கே பாருங்க, மானங்கட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்களை தன்மானம் இருக்கிறவன் ஏறி உட்காரணும். இந்த அவமானம். நான் இந்திய குடிமகனா இல்லையா கேட்கறதுக்கு தம்பி நீங்க கேள்வி கேட்டி இல்லை, நான் பதில் கேள்வி இருக்கும்போது நான் இந்திய குடிமகனா இல்லையா? நாடு என்ன சொல்ல வருது? இந்திய குடிமகன். ஓ நாட்டு குடிமகனே 800 பேரை 850 பேரை சுட்டுருக்கான், நீ கோவப்பட்டிருக்கியா? என் படகை பறிச்சு ஏலம் விட்டுருக்கேன், நீ கோவப்பட்டிருக்கியா? என்னைய 12 பேரை ஒரே சங்கிலியில பிணைச்சு கொண்டு போனான், நீ வருத்தப்பட்டிருக்கியா? அவமானப்பட்டிருக்கியா? இல்லை. என்னை நிர்வாணமா நிற்க வச்சு அடிக்கிறான், கட்டி வச்சு அடிக்கிறான், மொட்டை அடிக்கிறான், என்னை அசிங்கப்படுத்துறான். இந்த அசிங்கம் எனக்கா? இந்த நாட்டின் பிரதமர் இருக்கா? இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சிருக்கா? இந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சிருக்கா? இல்லை இந்த நாட்டின் முதலமைச்சிருக்கா? மொட்டை அடிச்சவனுக்கு மயிர் தான் போச்சு, உனக்கு மானமே போச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ இவ்வளவு பெரிய நாடை வச்சுக்கிட்டு வல்லாதிக்கமாக போற, எங்கிட்ட ஆகிற நீ? எதுக்கு இவ்வளவு பெரிய வலிமை மிக்க கடற்படை எங்க நிறுத்தி வச்சிருக்க? ஏன் கச்சத்தீவு இந்திய சொத்தா என் சொத்தா? ஒரே வார்த்தையில நீங்க பதில் சொல்லுங்க. கச்சத்தீவு என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலமா, இந்திய நிலமா? யார் பதில் சொல்றது? மன்னர் மானிய ஒழிப்புல நீங்க எடுத்து
நீங்க யார்ட்டையும் கேட்காம தாந்தோன்றித்தனமா அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து இலங்கைக்கு கொடுத்தீங்க, அப்படித்தானே? ஏன்னா பாகிஸ்தான் இந்த பக்கம் சீனா ரெண்டு வந்து அங்கே நின்றுமோன்னு இவனை தன் கைக்குள்ள வச்சுக்கணும் ஒரு லஞ்சமா கொடுத்தீங்க. அந்த நேரத்தில் ஒரு சிங்காதி சிங்கம் இந்திய பாராளுமன்றத்தில் அன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் எங்க தாத்தா மூக்கையா தவிர எவனாவது அதை ஏற்று பேசியிருக்கானா? சொல்லுங்க யாராவது. அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? லட்சக்கணக்கான தொண்டரை குவிச்சு ஒரு மாநாடு நடத்த தெரியற உங்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கச்சத்தீவை கொடுக்க கூடாது, என் மக்களின் வாழ்வாதாரம் போயிரும்னு சண்டை போட தெரியாதா? போட்டால் ஆட்சியை கலைச்சு விட்டுருவா. பதவி ஆர்ப்ப பதவிக்கு எல்லாத்தையும் பறி கொடுத்தவர்கள். அப்புறம் எல்லை தாண்டி வரான்னு என்னை சொல்றான்னா எது எல்லை? கடலுக்குள்ள கோடு போட்டு வைப்பியா இல்ல மதில் சுவர் கட்டி எழுப்புவியா? நாங்க மானம் கட்டு போய் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஓட்டை யாருக்கு போடுறோம்? இதே கேடு கட்ட கூட்டத்துக்கு தானே போடுறோம். நான் தான் கெஞ்சிறேனே, ஒரு தடவை இந்த மகன் அதிகாரத்தை கொடுத்து உட்காரவே, அவன் தொட்டானா பாத்துக்கிறேன். நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க என்னை விளையாட்ட நினைக்காதீங்க. நீங்க ஒரு தடவை கொடுங்களேன், அவன் தொட்டுட்டானா பார்ப்போம். நான் கேட்குறேன் திரும்பி திரும்பி, நீங்க யோசிக்க மாதிரி கேரளாவில இருந்து எல்லை தாண்டி மீன் போறானா இல்லையா? போற அவனையாங்க தொடறது இல்லை அவன். ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கான், எங்களுக்கு மற்றவனே 50-60 வருஷம் அப்பனா இருக்கான். அதான் பிரச்சனை. என் ரத்தம் என்னை அடிபடுறதோ, என் மானம் போறதோ, என்னை சுட்டுக் கொள்றதோ அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது. ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, இது குறித்து இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள எழுப்பிய விவாதம், ஏற்பட்ட தர்க்கம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உறுப்பினர்களா உப்பு முட்டையா போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றதுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் 100 ரூபா காசு வெளியிட்டோன்னா ஐயோ உங்களை மாதிரி உண்டா? நீங்க எப்படி? இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் முற்று பெறாம போயிரும் நினைக்காதீங்க. நீ இந்த ஒரு ஆளோடு பேரோட அழுதாலாம் ஓவாச்சின்னு நீனும் உட்கார்ந்து ஒப்பிச்சுக்கிட்டு கூடாது. நீட்டை கொண்டு வந்தவன் எவன்? உன்கிட்ட கேட்கிறேன்ல தம்பி, உங்ககிட்ட கேட்கிறேன், அண்ணனா கேட்கிறேன், நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அப்ப ஆட்சியில கூட இருந்து அப்படி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஏந்திக்கிட்டு இருந்தது யாரு? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? சிஐஏ கொண்டு வந்தது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? என்ஆர்சி கொண்டு வந்தது யாரு? பணம் செல்லாது, அது மட்டும்தான் மோடி, மீதி எல்லாம் ஒண்ணுதான். நீ பெத்து பேர் வச்சா அந்த போன் விட்டா ஆர்லிஸ் கொடுத்து ஊட்டமா வளர்க்குறான். இதுல ஒண்ணுமே பேசுறதுக்கு துப்பு என்ன இருக்கு? ஜிஎஸ்டி போட்டான், ஜிஎஸ்டி தர முடியாது, கட்ட முடியாது, சொல்ல வேண்டியதானே? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரிகூட இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொள்ளக்காரங்க அதான் தர முடியாதுங்க, தர முடியாது, ஜிஎஸ்டி கட்ட முடியாது. எனக்கு பேரிடர் காலத்துல உரிய நிதியை நீ ஒதுக்க மாட்டேங்கிற, ஒன்றை கொடுத்துட்டு நான் என்ன பிச்சை எடுக்கணுமா என்ன அப்படின்னு சண்டை பண்ணும்ல, ஏத்து பேசிடுவீங்களா? ரெட்டை வேடம் போட்டா கூட டபுள் ரோல் நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஒத்தை வேடமே ஒரு சொதப்பல் வேடத்தை போடுது, ஒன்னத்துக்கு உதவாத வேடத்தை போடுது. ஏங்க நீங்க என்ன கணக்குல இருக்கிறீங்க? தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி விதிக்கிறீங்க. இந்த தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காட்டுக்கு வரி விதிக்கலாமான்னு 3 நாள் விவாதிக்கிறீங்க. ஆனா குழந்தைய சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு நீங்க 18 விழுக்காடு வரியை போடுறீங்க. இந்த பாவ செயலை உலகத்துல எவனாவது மனிதத்தன்மை இருக்கிறவன் செய்வானா? மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்ட, நீ இடுப்புக்களை வழங்காம நடக்க முடியாத பிள்ளைகள் பயன்படுத்துற முச்சக்கர நாற்காலிக்கு நீ வண்டிக்கு வழி போட்ட. கேட்கும் திறனற்ற பிள்ளைகள் கேட்கிற செவித்திறன் கருவி இருக்குல்ல, அந்த கருவிக்கு நீ வரி போட்ட. பல லட்சம் கோடி கடனை நீ முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ற. அதானி கடனை, அம்பானி கடனை. கல்வி கடனை வசூலிக்க, கல்வி மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை வசூலிக்கிற ஒப்பந்தத்தை அம்பானி குடும்பத்திட்ட குடிக்கிற. அவன் 1 லட்சம் கோடி இழப்புன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனவன்ட்ட கடனை வாங்கிட்டு அவனே ஒரு கடன்காரப்பறை. அதானி உங்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனா, 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். நம்ம பார்வையில் அவன் கடன்கார பையன். அவனை போய் உலக பணக்காரனா இருக்கட்டும், எனக்கு கடன்கார பையன் மக்களின் காசுல 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க. இதெல்லாம் கவனிங்க, இந்த வரியெல்லாம் ஏன் போட்டாயின்னு. பிள்ளைகள் எழுதி படிக்கிற பென்சில் இருக்குல்ல, தேர்வு எழுதுற தாள் இருக்குல்ல, தாள், அதுக்கு வரிங்க. சரிடா, இவ்வளவு வரி எடுத்துட்டு போயிட்டீங்க, எல்லா வரியும் எடுத்துட்டு போயிட்டீங்க. வருவாய் பெருக்கம் எவ்வளவுன்னு நிதியமைச்சர் ஒரு தடவை நிதிநிலை அறிக்கையில இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால நமக்கு இவ்வளவு வருவாய் பெருக்கம் வந்திருக்குன்னு ஒரு தடவை படிச்சு பார்த்து இருக்கலாம். இந்த வருவாயை கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக
கல்வித்தரத்தை உயர்த்த, மருத்துவத்தரத்தை உயர்த்த, சாலை போடுதல், பராமரித்தல், எல்லா மக்களுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குதல் அல்லது குடிநீர் வழங்குதல், இதுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து இந்த நலத்திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி, இவ்வளவு 1000 கோடிகளை ஒதுக்குறோம்னு ஒரு செய்தியை நீங்கள் என்னைக்காவது ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிதாமகன் யார் ராஜா? இதுவே ரொம்ப தாமதம் தம்பி. என் மக்களும் மானங்கட்டு திருப்பி இவங்களுக்கு தானே ஓட்ட போட்டு தொலைகிறாங்க. சாராய கடை நடத்த முடியும் உன்னால, அந்த தேயிலை தோட்டத்தை நடத்த முடியாத? அந்த சொல்லுங்க தம்பி, நடத்த முடியுமா முடியாத? எதை தான் மக்கள் நலன் சார்ந்து நீங்க செயல்படுத்துவீங்க? உங்களை துப்புரவு பணியாளராக போட சொன்னது யாரு? நீங்க தான் போட்டீங்க. ஓட்டுக்காக 12,000 துப்புரவு பணியாளர்கள் அவனை வீதியில் தூக்கி போட்டது யாரு? அதுவும் நீங்க தான். இவர் சம்பளத்தை முதலாளிகிட்ட கொடுத்துருவாரா? அந்த முதலாளி சம்பளத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா அரசு பணியா இருக்கக்கூடாது. இந்த முதலாளிகளுக்கு, இந்த தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்து ஒப்பந்த கூலிகளா ஆக்கிடணும். எப்படி இருக்கு? இது ஒரு நிர்வாகம், இதுக்கு ஒரு அரசு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம முதலமைச்சருக்கு வாக்கு செலுத்துறோம், முதலமைச்சரை தேர்வு பண்ணிட்டோம், பிரதமரை தேர்வு பண்ணிட்டு. பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர், இது ஆல் இண்டியா புரோக்கர். அதையும் தாண்டி ஐயா இப்போ நம்ம ஐயாக்கெல்லாம் இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. அமெரிக்காவா, என் ஊரில் தொழில் தொடங்கு, ஜப்பான் வா, இந்த ரஷ்யாவா, இது பேர் என்னதுக்கு? தரகர். இது தலைவர் செய்கிற வேலை இல்லை, தரகர் செய்கிற வேலை இது. 25 வருஷமா நீங்க அந்நிய முதலீடை பாக்குறீங்கல்ல, முதலீட்டாளர்கள் மாநாடு. எத்தனை முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு தொழிற்சாலை வந்திருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு? தொழிற்சாலை வருது. தொழிற்சாலைக்கு எங்க மேல ஆகாயத்துல கட்டுவீங்களா, நிலத்துல கட்டுவீங்களா? நிலத்துல. நிலம் யாருது? ஏன் ஆத்தாளப்புது? விளை நிலம் எப்படி வந்துச்சு? பல 100 ஆண்டுகளா என் தாத்தா பாட்டி, என் பாட்டை முப்பாட்டை ரத்தம் வேர்வை சிந்தி உழுது உதைச்சு கட்டியை உடைச்சு மண்ணாக்கி தெல்லு புழுதியாக்கி விளையிற நிலமா மாத்திருக்கான். பல தலைமுறை நாங்க பலியாயிருக்கோம். நீ படக்குன்னு பறிச்சு ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டு போயிருவ. முதலாளி எனக்கு வேலை தருவான்பா, சம்பளம் தருவான்பா, சாப்பிடலாம்பா. நல்லா சாப்பாடு எங்கிருந்து வரும்னு கேட்டா பதில் வச்சிருக்கிய? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விளைய வைக்கும்னா பதில் வச்சிருக்கியா? அது நிலத்துல தானே வரணும். அப்ப பணத்தை சாப்பிட்டு படுத்துறதா நான்? இது அறிவு இருக்கிறவன் செய்யல செயலாது. இது முதலாளிகளின் வளர்ச்சியவே நாட்டின் வளர்ச்சியின் கட்டமைக்கிற நாடு. இது இதுல போய் பேசி என்ன இருக்கு? என்ன சொல்றது? அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவர் தான் வெற்றி பயணம் சொல்றாருல்ல. இன்னும் 2 மாசம் கழிச்சு பாருங்க என்ன வெற்றி பயணம். ஃபோர்டுன்னு ஒரு நிறுவனம் இங்க இருந்துச்சா இல்லையா? ஏன் போச்சு? எனக்கிட்டே கேள்வி கேட்கல, அவர்கிட்ட கேட்க. ஐயா ஃபோர்டுன்னு ஒண்ணு கொண்டு வர்றீங்களையா, அது முதல்ல இங்கே தானே இங்க இருந்துச்சு, ஏன் போச்சுன்னு கேளுங்களேன். இல்லை எங்காலும் ஒருத்தர் இருக்காருல்ல ஐயா நவாஸ்கனி, எங்க மாமனார், அவரை கூப்பிட்டு கேளுங்களேன். நீங்க தானே எம்பி, ஏன் இங்க போச்சு? திருப்பி ஏன் வருது? நான் சொல்லிட்டா, இந்த ஃபோர்டு அங்கே இருந்ததுன்னா நான் வேலைக்கு போனேன்னா 2 லட்சம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். இங்கே வந்தான்னா ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இப்போ ஃபோர்டு கார் எவ்வளோ பெருசு இருக்கும்? 2 டன் 3 டன். அப்போ எவ்வளவு தண்ணியை குடிக்கும்னு பாருங்க. அதுபோக தடையற்ற மின்சாரம். அவன் உற்பத்தி செய்கிற பொருளை வேகமாக எடுத்து கப்பலுக்கு கொண்டு போகிறதுக்கு 8 வழி சாலை. நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம். மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நாங்கள் வேலை இல்லாமல் நிறைய பயிலுக்கு திடுறோம். அப்போ நான் அமெரிக்கா போனால் 2 லட்சம், இங்கேனா 20,000 30,000க்கு ஃபோர்டு. நான் எங்கே வேலை? ஃபோர்டு இங்கிலீஷில் பேர் இருக்குல்ல, எனக்கு ஒரு மயக்கம் இருக்குல்ல, ஃபோர்டில் வேலை செய்கிறேன். நோக்கியா இருந்துச்சு, திடீர்னு மூடிட்டு போயிடுச்சு. 2,500 கோடி கடன் வச்சுட்டு போயிடுச்சு. போயிடுச்சா இல்லையா? யார் ஆட்சியில் போச்சு? நம்ம அருமை பெருமக்கள் ஆட்சியில் தான் போச்சு. எனக்கு சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல். சண்டை தனிச்சு தான் போடுவேன். என்னை ரொம்ப போயாம திருப்பி கேட்காதீங்க, நான் தனிச்சு தான் போடுவேன். நான் அதுக்கு பெரும் எதிரி. எனக்கு இந்தியா ஒரே நாடே இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஐயா. இந்தியா ஒரே நாடே இல்லை. நீ இந்த நாட்டை பிரிவினைக்கு தூண்டுற. இங்க பாருங்க ஐயா, ஒரு மொழி என்றால் இந்தியாவில் பல நாடுகள் பிறக்கும். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும். நீ ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க,
அது கஷ்டம். இந்தியா வந்து பல தேசியனங்களின் சிறை கூடாரமா இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்க போராடி சுதந்திரம் பெறல. எங்க தாத்தா செக்கிலுக்கெல்லாம் என் பாட்டன் தூக்குலதவங்களை பார்த்து பேசணும். நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா? ஒரே நாடா? நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு. நீ எதுக்கு மேற்கு வங்கத்தில் 13 கட்டமா தேர்தல் நடத்தின, பீகார்ல 13 கட்டமா தேர்தல் நடத்தின? இது ஏதாவது இந்த பூச்சாண்டி ஒரே நாடு ஒரே நாடுன்னா தேர்தல் செலவு மிச்சமாகும். எப்படி ஆகும்? இப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட எழுப்புறேன், இதன் மூலமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப கர்நாடகாவில் ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கிறோம். ஐயா குமாரசாமிலாம் முன்னாடி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த மாநில ஆட்சி வந்து இப்போ கலைஞ்சிருச்சு. அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலாம் மொத்தமாக பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாருக்கும் கலைச்சிட்டு இந்தியா முழுமைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா? ஒரு உறுப்பினர் இறந்துட்டாரு, தொகுதிக்கு மட்டுமா இல்லை மொத்த நாட்டுக்கும் தேர்தலா? இப்போ உங்க ஆட்சியை ஐயா மோடி, உங்க ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கோவிச்சுட்டு வெளியில போயிட்டாரு, ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்போ எப்படிங்கய்யா? பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்லை மொத்த மாநிலத்துக்கும் கலைச்சி விட்டு தேர்தல் பீலையா? இது கொழுப்படுத்த வீண் செலவா? ஐயா தமிழ்நாடு சட்டசபைக்குன்னு தேர்தலுக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல, அதை தானே செலவு பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்குன்னு நிதி ஒதுக்குவீங்க, அதை தானே செலவு பண்ணுவீங்க. இதுல எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க? அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க? எங்க காசை வீணடிக்காதவர்களா மகாராஷ்டிராக்களா? காந்தியா? என்ன மாம்பழச்சாறு இவ்வளவு இருக்கு? 2 மாம்பழம் புழிஞ்சா 2 மாம்பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல, வேற யாருக்கு அதுக்கு கொடுன்னு சொல்ல நீங்க மகாத்மா காந்தியா? 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வச்ச மகாத்மா தானே நீங்க. சிலைக்கு கீழே பல ஆயிரம் பிச்சைக்காரர் இருக்கான, அவன் நிலையை யோசிக்கல. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, காலையிலே வெறியாயிரும். வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க வேற கேள்விக்கு என்னை திருப்பி விடுங்க. சொல்றாருல நாங்க ஒத்தடி மேல்னு கூட எங்களை சொல்லுங்கன்ற. அவங்கெல்லாம் அவங்க வயசெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரியவங்க. அப்ப எவரும் அறிவார்ந்த சமூகமா உருவாக்கல. இவங்க பகுத்தறிவு, தன்மானம், சுயமரியாதையெல்லாம் வெறும் சொல்ல அளவில் நிறுத்திட்டு அடிமைகள் இல்லை, கொத்தடிமைகளை தான் கொத்தடிமையா இருக்குங்கிறத பெருமையா சொல்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி, இது எப்படிப்பட்ட கூட்டம்னு பாருங்க. இதை என்ன பண்ண முடியும்? என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய கருத்து, ஒரு எங்க அண்ணனோ எங்க ஐயாவோ என்ன எங்களுக்குன்னு இருந்த அரசியல் ஆற்றல் 2 பேர் தான் தமிழ் இனத்துக்குன்னு. ஒன்று எங்க ஐயா, இன்னொன்று எங்க அண்ணன் திரும்ப. 2 பேரும் என்னன்னா யார் மதுவை ஒழிக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வைப்போம்னு நின்றுருந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய இட பகிர்வை பிரித்து கொடுக்குறவங்க எவங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வைப்போம் நின்றுருந்தா இது எப்போ சாத்தியப்படுத்தியிருக்கலாம். அது அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் விட்டதுனால இப்போ அது இவ்வளோ தூரம் வருது. திருமாவளவே ஒன்றும் இல்லை தானே, கம்யூனிஸ்டுக ஒன்றும் இல்லை தானே, மதிமுக ஒன்றும் இல்லை, இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பெரிய ஆள். இப்போ தனிச்சு நின்று வென்றுவாங்க. அவர் எண்ணம் அவருடைய நோக்கம் சரியானது தானே. ஆனால் இந்த கூட்டணி இருக்கனால அவர் அதுதான் இது. அப்போ அது செய்ய முடியல. ஏன்னா சாராயத்தை காய்ச்சி ஆலையை வச்சு காய்ச்சி அதை விற்கிற ஆளுகளே அந்த ஆளுங்க தான். கொலை செய்கிறவங்க கூட இருந்துட்டு இப்படி கொண்டுட்டானே பாவி, இப்படி வெட்டிட்டானே பாவின்னு பேசுறது எப்படியோ அப்படித்தான் இது ஆயிடுச்சு. அதனால அவர் மது ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற அந்த நோக்கத்தை யாரும் விமர்சிக்க முடியாது. அது சரியானது தான். ஒரு சூழ்நிலை, சரியான சூழ்நிலை, ஒரு கெடு வாய்ப்பு, அவர் அந்த கூட்டணிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. அவ்வளோதான். அதை போய் அது அவ்வளோ அதுக்கு மேலே பேச வேண்டியதில்லை.